26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். திருமண வாழ்க்கையில வாஸ்துவோட பங்கு அப்படின்னா என்ன சொல்லலாம் சார்? வடகிழக்கில் தவறுதலாக பாத்ரூம் போட்டாங்க, வடகிழக்கில் தவறுதலாக செப்டிக் டேங்க் போட்டாங்கன்னா அந்த வீட்டில் திருமணம் வந்து லேட் மேரேஜாக இருக்கும். சீக்கிரமாக விரைந்து திருமணம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் திருப்பதியில் 1/2 கிராம் தங்கம் கொடுக்கலாம், சீக்கிரம் நடந்துடும். யாராவது ஆட்டிசம் நிறைந்த குழந்தைகள் இருக்க வீடாக இருந்தால் கூத்தனூர் சரஸ்வதியை போய் தரிசனம் பண்ணுங்க, மிகப்பெரிய மாற்றம் வரும். திதியை நீங்கள் ஒழுங்காக கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் வரும். அதற்கப்புறம் நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போங்க. குலதெய்வம் கோவிலில் நீங்கள் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில வாஸ்து ரீதியா நம்ம எல்லாருக்குமே தொடர்ந்து பல தகவல்களை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஜெயபிரகாஷ் சார் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை இன்னைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. ஸ்ரீமதே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதுவே நந்த நந்தன சுந்தரியே கோதாய நித்திய மங்களம். சொல்லுங்க. ஆட்டிசம் சைல்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த அம்மாவுடைய ஜாதகத்தினால அந்த ஆட்டிசம் குழந்தைகள் பிறக்கிறாங்களா, இல்ல வாஸ்துல அவங்களோட வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனை? 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகமானது கெடக்கூடாது. புதன் கோச்சார சனி புதனை பார்க்கக்கூடாது. அது 5ஆம் இடம் தொடர்புடையது. 5ஆம் இடம் என்பது குழந்தைகள். ஜாதக ரீதியா வடகிழக்கில் படிக்கட்டு வரக்கூடாது. திரும்பவும் ஈசானியத்தில் படிக்கட்டு வந்து அந்த இடத்தில் முதல் குழந்தை பெண்ணாக இருந்தால் அந்த குழந்தைக்கு ஆட்டிசம் உண்டு. ஆட்டிசமை சரி செய்ய முடியுமா அப்படின்னா சரி செய்ய முடியாது. அதனுடைய வீரியத்தை குறைக்கலாம். எப்படி சார் குறைக்க முடியும் அப்படின்னா அதற்கு உண்டான ஒரே ஒரு கோவில் வந்து கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கூத்தனூர் சரஸ்வதி கோவில் தான் ஒரே ஒரு சுவாமி. அந்த சுவாமியை தரிசனம் பண்ணால் மிகப்பெரிய மாற்றம் வரும். யாராவது ஆட்டிசம் நிறைந்த குழந்தைகள் இருக்க வீடாக இருந்தால் கூத்தனூர் சரஸ்வதியை போய் தரிசனம் பண்ணுங்க, மிகப்பெரிய மாற்றம் வரும். படிப்படியாக தான் குறையும். ஜி பூம்பா சரி பண்ணிடு அப்படின்லாம் சரி பண்ணாது. அது ஒன்ஸ் உள்ளே வந்துட்டு அது சரி ஆகாது. அப்போ அந்த இடத்துல படிக்கட்டு தவறாக இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் புதன் கெட்டு போயிருக்கும். அந்த புதன் கெட்டு போயிருந்தா இது மாதிரியான விஷயங்கள் உள்ள வருமா. திருமண வாழ்க்கையில வாஸ்துவோட பங்கு அப்படின்னா என்ன சொல்லலாம் சார்? திருமண வாழ்க்கை என்பது வடகிழக்கும் தென்மேற்கும் சம்பந்தப்பட்டதுமா. அப்போ ஒரு வீட்டில் தென்மேற்கு தவறாக இருக்கிறது, வடகிழக்கு தவறாக இருக்கிறது என்றால் நான் என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு வந்து என்ன சொல்வேன் அப்படின்னா வடகிழக்கும் தென்மேற்கும் சரி செய்து கொள்ளுங்கள். அப்போ அதை சரி பண்ணிக்கிட்டாலே உங்களுக்கு திருமணம் உள்ளே வந்துடும். திருமணம் ஈஸியாக நடந்துவிடும். அப்போ தென்மேற்கில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அப்போ வடகிழக்குலையும் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. வடகிழக்கில் தவறுதலாக பாத்ரூம் போட்டாங்க, வடகிழக்கில் தவறுதலாக செப்டிக் டேங்க் போட்டாங்கன்னா அந்த வீட்டில் திருமணம் வந்து லேட் மேரேஜாக இருக்கும். சூரியன் நீச்சம் ஆகிட்டோம்னா அந்த வீட்டில் வந்து லேட் மேரேஜ் நடக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். நான் லேட் மேரேஜை அவாய்ட் பண்ணணும், எனக்கு சீக்கிரமாக விரைந்து திருமணம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் திருப்பதியில் 1/2 கிராம் தங்கம் கொடுக்கலாம், சீக்கிரம் நடந்துடும். இல்லைனா வந்து யாராவது ஏழை குழந்தைகள் அவங்க வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அந்த ஏழை பெண் குழந்தைக்கு 1 கிராம் தங்கம் கொடுங்க. நான் வந்து ஒரு ஏழை பிராமண குழந்தைக்கு 1 கிராம் தங்கம் கொடுத்தேன். இது உண்மை. இது கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு விரைந்து திருமணம் ஆச்சு. அவ்வளோ நாள் அவ்வளோ பரிகாரம் பண்ணி. ஆமாம். அப்போ அந்த தங்கத்துக்கும் அந்த பெண்ணுக்கு கொடுத்த நேரத்துக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு. திருச்செந்தூரில் மடி பிச்சை எடுத்தேன், மிகப்பெரிய மாற்றம், எனக்கு விரைந்து திருமணம் நடந்தது. அப்போ நான் இவ்வளவு பரிகாரம் பண்ணி நடக்கலையே. நீங்கள் அந்த கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணு, இந்த கோயிலில் அர்ச்சனை பண்ணு, நீ பண்ணது சரியில்லை, நீ திரும்ப பண்ணு. இந்த சூரிய சொல்கிற மாதிரி தான், இல்லை நீ சரியில்லை திரும்பவும் கோட்டை அழிடா ஃபர்ஸ்ட்லேருந்து போடுறான்ற மாதிரி நிறைய காமெடிஸ்லாம் பண்ணிட்டாங்க. ஜாதகம் பார்த்து அது பார்த்து அதெல்லாம் வேலையாகாது. அப்போது நீங்கள் 1 கிராம் தங்கம் வாங்கி கொடுத்தீங்கன்னா திருமணம் நடந்துடும். வீட்டை மாற்றினீங்கன்னா திருமணம் நடந்துடும். நிறைய பேர் வீட்டில் வந்து நல்லா படிச்சிருப்பாங்க, திருமணம் ஆகாமல் தேடிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க வீட்டில் வடமேற்கில் ஏதோ தவறு இருக்குது, வடகிழக்கில் தவறு இருக்குது. அந்த தவறை சரி செய்து கொள்ளுகின்ற பட்சத்தில் விரைந்து திருமணம் நடந்துவிடும்.
இவ்வளோதான் கான்செப்ட். நம்ம எதுக்கு கஷ்டப்பட்டுக்கின்னு டெய்லியும் ஸ்லோகன் சொல்லிக்கிட்டு தலையை பிச்சுக்கிட்டு சொந்தக்காரன் ஃபங்க்ஷனுக்கு போகாமல் அவமானப்பட்டுட்டு ஏன் இருக்கணும்? அப்போ நம்ம வீட்டில் ஏதோ தவறு இருக்குது, அந்த தவறை சரி செய்து கொள்ளுங்கள். சரி செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா திருமணம் நடந்துற போகுது. இவ்வளோதான் விஷயம். ஒரு வீட்டுக்கு எத்தனை வாசல்ஸ் இருக்கணும்? சில பேர் உச்ச வாசல்னு ஒன்று வச்சிருப்பாங்க, கொல்லைப்புறத்துல ஒரு வாசல் வச்சுப்பாங்க, சமையல் கட்டுலையும் ஒரு வாசல் வச்சுப்பாங்க அந்த பக்கம் புழங்குறதுக்கு. ஒரு வீட்டுக்கு 3 வாசல்ங்கிறது சரியா? ஒரு வீட்டுக்கு உண்மையாவே எத்தனை வாசல்கள் வைக்கணும்? நல்ல கான்செப்டுமா. வாசல் அப்படின்னும்பொழுது ஒரு வீட்டுக்கு ஒரு வாசல் வரலாம், 2 வாசல் வரலாம், 4 வாசல் வரலாம், 6 வரலாம், 8 வரலாம். நம்ம இப்போ இருக்கிற வீட்டுக்கு ஒரு வாசல் தான் நம்ம வச்சுருக்கோம். இப்போ இருக்கிற எல்லா கான்செப்டும் வீடு ஒரு வாசல் தான். 2 வாசல் வரலாமான்னா வரலாம். அது கிராமப்புறத்தில் 2 வாசல் வச்சுருப்பாங்க. 4 வாசல் வைக்கலாமான்னா தாராளமாக வைக்கலாம். அதுவும் உச்ச வாசலாக வைத்துக் கொள்வது சாலச் சிறந்தது. இப்போ கிழக்கு பார்த்த வீடாக இருந்தால் வடக்கை ஒட்டி ஒரு வாசல், வடக்கு பார்த்த வீடாக இருந்தால் கிழக்கு ஒட்டி ஒரு வாசல், தெற்கு பார்த்த வீடாக இருந்தால் கிழக்கு ஒட்டி வாசலும், மேற்கு பார்த்த வீடாக இருந்தால் வடக்கை ஒட்டி ஒரு வாசலும் வைத்துக் கொள்வது சாலச் சிறந்தது. அப்போ 4 வாசல் வச்சுக்கலாம்னா 4 வாசலும் உச்ச வாசலாக இருந்தால் நல்லது. ஒரு வீட்டில் 3 வாசல் இருக்குது, வைக்கலாமான்னா தவறு. 3 வாசல் வச்சா என்ன ஆகும் அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பிரிஞ்சிருவாங்க. 3 வாசல் வச்சா புருவனான விஷயம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் ஒன்றா இருக்க மாட்டாங்க, டைவர்ஸ்லாம் வாங்க மாட்டாங்க, பிரிந்து வாழ்வார்கள். அப்போ 3 வாசல் வரலாமான்னா வரக்கூடாது. 4 வாசல் நம்ம எங்கே வைக்கிறது? நம்ம கட்டுறதே 1200 ஸ்கொயர் ஃபீட்டு, 800 ஸ்கொயர் ஃபீட்டு. 4 வாசல் எங்கே போகிறது? நாம் என்ன அலகாபாத்தில் இருக்கக்கூடிய நேரு குடும்பமாக 4 வாசல் வச்சு 4 உச்ச வாசலில் மெயின் கேட்டு வைக்கிறதுக்கு? அலகாபாத்தில் இருக்கக்கூடிய அவருடைய நேரு ஹவுஸ் வந்து அப்படி தான் இருக்கும். அப்போ அதுலேயும் வடகிழக்கு தவறு இருக்குது அந்த வீட்லேயும். அதனால தான் சில துர்மரணங்கள் நடந்தது. அவங்க வீட்டில் 4 வாசல் உண்டு. அப்போ நம்ம வீட்டில் ஒரு வாசல் வைக்கலாமா? தாராளமாக வைத்துக் கொள்ளுங்கள். அது உச்ச வாசலாக இருந்தால் சிறப்பு. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வடக்கு பார்த்த ஒரு வீடு, மேற்க ஒட்டி வாசல் வச்சுட்டேன், அப்போ அது வந்து தவறான வாசல். அப்போ அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் வந்து தவறாக சித்தரிக்கப்படுவாங்க, அந்த ஆண்கள் வீட்டில் இருக்க மாட்டான். அப்போ கிழக்கு பார்த்த ஒரு வீடு, தெற்க ஒட்டி ஒரு வாசல் வருதுன்னா அது தவறான வாசல். அந்த பெண்கள் வந்து நல்லா இருக்க மாட்டாங்க. அப்போ தெற்கு பார்த்த ஒரு வீடு, மேற்க ஒட்டி வாசல் வருது அப்படின்னா தென்மேற்கு மூலையில் வாசல் வந்துடும். அப்போ தென்மேற்கு மூலையில் வாசல் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் மகன் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகளோடு வாழ்வான். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஜாதக ரீதியாக கிடையாது, ஒவ்வொரு வீட்டோடைய கான்செப்ட் எடுத்து நம்ம பேசணும். இதெல்லாம் நடக்கும். அப்போது உச்சவாசல் மிகப்பெரிய வேலையை செய்யும். அப்போது நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு வீட்டில் முடிந்தால் ஃப்ளாட்டில் 2 வாசல்லாம் வைக்க முடியாது, அவன் வைக்கிற வாசலில் தான் உள்ளே போனோம். அது உச்ச வாசலாக பார்த்துட்டு வாங்கி கொள்வது சாலச் சிறந்தது. இல்லை சார் எனக்கு இடம் இருக்குது, கிராமத்தில் கட்ட போகிறேன் அப்படின்னா, நிறைய இடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் 4 வாசல் வச்சு கட்டுங்க, மிகப்பெரிய மாற்றம் வரும். இல்லை சார் நான் 2 வாசல் வச்சுக்கிறேன்னா சார் நான் வெல் அண்ட் குட். அப்போது வடக்கு பார்த்த வீடாக இருந்தால் வடக்கில் ஒரு வாசல், கிச்சனில் ஒரு வாசல் வச்சிங்க, மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். அப்போ கிழக்கு பார்த்த வீடாக இருந்தால் கிழக்கில் ஒரு வாசல் உச்சத்துலேயும், கிச்சனில் ஒரு வாசல் வந்து திறப்பு வச்சா மிகப்பெரிய மாற்றம் வரும். இல்லை சார் நான் 4 வாசல் வச்சா நல்லதா? சூப்பர் மாற்றம் வரும், மிகப்பெரிய செல்வ செழிப்பாக இருக்கலாம் 4 வாசல் வச்சா. நான் வீடு கட்ட போகிறதா இருந்தால் நான் 4 வாசல் வச்சு தான் கட்ட போகிறேம்மா. சூப்பர் சார். அப்படி அமைத்துக் கொள்வது மிகப்பெரிய மாற்றம் வருமா. எங்கள் வீட்டில் இப்போ இருக்கிறது வந்து 2 வாசல், கிழக்கில் ஒரு வாசல், மேற்கில் ஒரு வாசல். இப்போ 4 வாசல் வச்சு உச்சத்தில் கட்டும் பொழுது மிகப்பெரிய நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். அப்போது ஒரு வாசல் வரலாம், 2 வரலாம், 4 வரலாம், 6, 8 வரலாம். நம்ம 6, 8லாம் வைக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் எக்ஸ்பிரஸ் அவனியூ கட்டல, சின்ன வீடாக இருந்தால் 2 வாசல் போதும். குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப முதன்மையான ஒரு விஷயம். அப்படின்னு ஏதாவது நம்ம வீட்டில் ஒரு விஷயம் பண்ணுறோம்னா குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது கட்டாயம்னு நம்ம பெரியோர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேர் குலதெய்வ வழிபாடையே மறந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறது. குலதெய்வ வழிபாடு எதுக்கு வேணும், அதோடைய சிறப்புகள் அப்படின்னா என்ன சொல்லலாம் சார்? சூப்பர் கேள்விமா ஷாம்லா. அதாவது குலதெய்வம் அப்படின்பது நம்மளுடைய வீட்டை காக்கக்கூடிய ஒரு தெய்வம், பூவாடைக்காரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பூவாடைக்காரி அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய முன்னோர்கள், நம்ம முன்னோர்கள் தான் குலதெய்வம்.
புதுசாக ஒன்றும் கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்து அவர் சிவன்லேருந்து வந்தார், அதெல்லாம் கான்செப்டே கிடையாது. நம்மளுடைய முன்னோர்கள் தான் ஆக்சுவலி. அவர்கள் தான் நாம் குலதெய்வமாக கும்பிடுறோம், வழிபடுறோம். அந்த குலதெய்வ கோவிலுக்கு நாம் செல்வது எத்தகைய பலனை கொடுக்கும் அப்படின்னா, இந்த வாஸ்து ரீதியாகவே நீங்கள் வந்து உங்களை நல்ல வீட்டுக்கு கொண்டுட்டு போயிடும் குலதெய்வ வழிபாடு இருந்தால். அந்த குலதெய்வ வழிபாடு இல்லை, குலதெய்வம் வந்து அந்த கோவிலுக்கு போனாலே ஒரு தவறாக நடக்குது அப்படின்னா, நாம் அந்த கோவிலை கரெக்டாக ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணலைன்னு அர்த்தம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சும்மா ஜாதகத்தை பார்த்துட்டு இது மாதிரி குலதெய்வ சாபம் இருக்குன்னுவாங்க. நிறைய பேர் ஜாதகம் பார்த்தவங்களாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. என்ன விஷயம் அப்படின்னா, நீ முன்னோர்களுக்கு ஒழுங்காக திதி கொடுக்கவில்லை என்று அர்த்தம். திதியை நீங்கள் ஒழுங்காக கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் வரும். அதற்கப்புறம் நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போங்க. குலதெய்வம் கோவிலில் நீங்கள் நான் செய்யக்கூடிய சில விஷயங்களை சொல்கிறேன். சில பேர் செஞ்சுட்டு பேர் போடுவான், உபயம். அந்த உபயம்னு பேர் போட்டான்னா அவன்லாம் உருப்படவே மாட்டான். அது மாதிரி போடவே கூடாது. உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் விளக்கு வாங்கி கொடுங்க, குலதெய்வ கோவிலுக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க, குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் லைட்டு வாங்கி கொடுங்க. நான் லைட்டு வாங்கி கொடுப்பேன். லைட்டு போட்டால் என்ன கிடைக்கும்? பிரகாசம், வெளிச்சம் கிடைக்கும். அப்போது நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அதை பன்மடங்கு நம்ம பெறுறோமா, அப்போது நமக்கு வெளிச்சம் கிடைக்கும். இவ்வளோதான் கான்செப்டுமா. அப்போ குலதெய்வ கோவிலுக்கு யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு லைட்டு வாங்கி கொடுங்க. நீங்கள் அங்கே வெளிச்சம் கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் கிடைக்கும். சிம்பிள் கான்செப்டு. இல்லை சார் என்ன நல்ல பணம் இருக்குது அப்படின்னா அந்த கட்டுமான பணிக்கு செங்கல் சிமெண்ட் வாங்கி கொடுங்க. யாரெல்லாம் குலதெய்வத்தை டச் பண்ணுகிறார்களோ அந்த குலதெய்வ கோவில் கட்டுறதுக்கு இல்லை வந்து காம்பவுண்ட் சவர் கட்டுறதுக்கு எதனா பணம் கேட்டாங்கன்னா 10,000 கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, 1000 ரூபா கொடுங்க போதும். அதை நீங்கள் தொடுகின்ற பொழுது மிகப்பெரிய மாற்றம் வரும். ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படின்னா அந்த குலத்தை காக்கக்கூடிய அந்த தெய்வமானது நம்மை காக்கும். எப்பயுமே ஒரு கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு, காலன் நம்ம உயிர் எடுக்கிறாரு அப்படின்னா குலதெய்வத்தினுடைய அனுமதியோடு தான் உயிர் எடுக்க முடியும். அப்போ குலதெய்வத்துடைய அனுமதி இல்லாமல் காலனால் நம்மளை தொட முடியாது. அப்போ அதனால தான் அதுக்கு பேரே குலதெய்வம், குலத்தை காக்கின்ற தெய்வம். இவ்வளோதான் கான்செப்டு. அப்போ அந்த கோவிலுடைய வேலைக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்களை அந்த தெய்வம் நல்லா பார்த்துக்கும். இல்லை என்னால் பண்ண முடியாது, என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா அந்த கோவிலுக்காவது ஜஸ்ட்டு போயிட்டு வா, தேங்காய் பழமாவது போயிட்டு உடச்சி அர்ச்சனை பண்ணிட்டு வா, மிகப்பெரிய மாற்றம் வரும். இல்லைன்னா நீ அந்த இடத்துல திதி ஒழுங்காக கொடுக்கலன்னு அர்த்தம். முன்னோர்களுக்கு ஒழுங்காக திதி யாரெல்லாம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் குலதெய்வ பரிபூரண ஆசி உண்டு. நான் இது வரைக்கும் எங்கேயுமே சொல்லலை. உங்களுடைய குலதெய்வ கோவிலில் ஒரு அர்ச்சனை செய்து உங்களுக்கு பிடித்த கலரில் அந்த அம்பாளாக இருந்தால் ஒரு புடவை சாற்றி ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி 10 சூறக்காய் தேங்காய் கொடுத்துட்டு வாங்க. இதை நான் எங்கேயுமே சொல்ல, ஆதனில் சொல்கிறேன். மிகப்பெரிய மாற்றம் வரும். எப்பேற்பட்ட தடங்களும் உடையும், அடிச்சு நவுத்திரும். எனக்கு எப்பெல்லாம் வந்து ரொம்ப என்னை அப்படியே போட்டு கட்டுப்படுத்துகிற மாதிரி இருக்குன்னா நான் செய்யக்கூடிய கான்செப்ட் இதுதான். என்னுடைய குலதெய்வம் வந்து பார்த்திங்கன்னா ஈசிஆரில் கடப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வேம்பனூர் முத்தாளம்மன் ஆலயம்னு கடப்பாக்கம்ல. அந்த கோவிலில் ஏன் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா அந்த கோவில் வந்து நல்ல தெருக்குத்தும் உண்டு, கெட்ட தெருக்குத்தும் உண்டு. அந்த கோவிலில் வடகிழக்கு கிழக்கு தெருக்குத்து, வடகிழக்கு வடக்கு தெருக்குத்து, தென்கிழக்கு கிழக்கு தெருக்குத்து, தென்கிழக்கு தெற்கு தெருக்குத்து, தென்மேற்கு மேற்கு தெருக்குத்து, தென்மேற்கு தெற்கு தெருக்குத்து, வடமேற்கு வடக்கு தெருக்குத்து, வடமேற்கு மேற்கு தெருக்குத்து. இது மாதிரி எந்த கோவிலும் தமிழ்நாட்டில் இருக்கான்னு எனக்கு தெரியாது. எங்கள் குலதெய்வம் கோவிலில் எல்லா தெருக்குத்தும் உண்டு. அப்போது நான் எங்கள் கோவிலையே நான் ரிசர்ச்சாக எடுத்துக்கிட்டேன். தென்கிழக்கில் தவறாக எடுத்துகிட்டு போய் வாட்டர் டேங்க் போட்டிருப்பான். எல்லாமே அந்த கோவிலில் உண்டு. அப்போ வாஸ்துக்கும் அந்த கோவிலுக்கு எனக்கு மிகப்பெரிய கனெக்டிவிட்டி. அப்போ அந்த கோவிலில் நான் வந்து சில விஷயங்கள் நான் டச் பண்ணுகின்ற பொழுது என்னுடைய
வாழ்க்கையை புரட்டி போடுகிறது. அப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, ஒவ்வொருத்தரும் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு செல்லுங்கள். செவ்வாய்க்கிழமை பெஸ்ட்டு குலதெய்வ வழிபாட்டுக்கு, வெள்ளிக்கிழமை பெஸ்ட்டு. அப்போ உங்களுடைய டைம் கன்வீனியன்ஸ் படி பாருங்க. செவ்வாய்க்கிழமை இஸ் வெரி பெஸ்ட். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உங்களுடைய குலதெய்வம் அது வந்து அம்பாளாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் கும்பிடக்கூடிய ஐயனார் அப்பனாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அம்பாளாக இருந்தால் ஒரு புடவை சாற்றி ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி 10 சூறக்காய் கொடுத்துட்டு வாங்க. மிகப்பெரிய மாற்றம் வரும். எப்பேற்பட்ட தடங்களும் உடையும். இது நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். இதை செஞ்சதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு பீக்கை நீங்கள் பார்ப்பீங்க. இதை நம்ம ஆதனில் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் யார் வேணாலும் பண்ணலாம். உங்கள் குலதெய்வ கோயிலில் பண்ணுங்கள். மிகப்பெரிய ஒரு ஹைக்கு கிடைக்கும். இல்லை சார் எனக்கு ரொம்ப நாளாக எனக்கு ஹைக்கு கொடுக்கல, ரொம்ப நாளாக என்னை வந்து வெளிநாடு அனுப்பலை அப்படின்னு நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா இதை செய்யுங்க. பெரிய மாற்றம் வரும். டக்குன்னு நடந்துடும். கண்டிப்பாக சார். நீங்கள் வந்தீங்கனாலே வாஸ்து ரீதியாக மட்டும் இல்லாமல் ஜோதிடம் ரீதியாகவும் நிறைய கோவில்கள் ரீதியாகவும் நிறைய விஷயங்களை பகிர்ந்து சொல்வீங்க. அந்த மாதிரி இன்றைக்கும் உங்களோட நேரத்தை செலவு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். மிக்க நன்றிம்மா. நிறைவாக ஒரு விஷயம் அப்படி என்னென்னா, சார் நான் வந்து திடீர்னு ரொம்ப லேக் ஆயிடுறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சோர்ந்து போயிடுறேன், ஏதாவது பூஸ்ட் காம்ப்ளான் ஹார்லிக்ஸ் மாதிரி ஒரு கோவில் இருக்கா அப்படின்னா, வடிவுடையம்மன் மிகப்பெரிய சுவாமி, திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய வடிவுடையம்மனை போய் பார்த்துட்டு வாங்க. அங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு வெளியில் ஒரு 25 ரூபா டிக்கெட் வாங்கினீங்கன்னா, டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனீங்கன்னா குங்கும அர்ச்சனை பண்ணுவாங்க. அந்த குங்கும அர்ச்சனையை செஞ்சுட்டு வாங்க. மிகப்பெரிய மாற்றம் வரும். செல்வ செழிப்பு வரும். மைண்டு ரிலாக்ஸ் ஆகும். என்ன பண்ணலான்னு உங்களுக்கு தோணும். வெற்றி நமதே. சரிங்களா? ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணுதலை. வணக்கம். நன்றி சார்.